உறவுகள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் மற்றும் வணக்கம். இன்றைய சிந்தனை அன்னதானம் என்பது மகேஸ்வர பூஜை அப்படின்றத பத்தி நாம இன்னைக்கு சிந்திக்க போறோம். வள்ளலார் என்றாலே நமக்கு முதலில் நினைவு கொள்வது அன்னதானம் தான். அது மட்டும் இல்லாம சைவ உணவு. இதைதான் நமக்கு அவரை நினைச்சாவே நம்மளுக்கு தோணும். அன்னதானத்தை பற்றி அழகாக நம் திருமூலர் கூட பாடியிருக்காரு. ஆர்க்கும் இடுமின் அவர் இவர் என்னன்மின் பாத்திரு துன்மின் பழம்பொருள் போற்றன்மின் வேட்கை உடையீர் விரை தொல்லை ஒன்னன்மீன் காக்கை கரைந்துண்ணும் காலம் அறிமினோ அப்படின்னு அழகா பாடியிருக்காரு. இந்த திரு மந்திரத்தில் இது பாத்தீங்கன்னா நம்மளுக்கு புரிதல் வராது. அதை தெளிவா நம்ம இப்போ சிந்திக்கலாம். ஆர்க்கும் இடுமின். ஆர்க்கும் இடுமின் அப்படின்னு பாத்தீங்கன்னா யாருக்கும் கொடுங்கள், எல்லாருக்கும் கொடுங்கள். அவர் இவர் என்னன்மின் தெரிந்தவர், தெரியாதவர், பழகியவர், பழகாதவர், வேண்டியவர், வேண்டாதவர், இன்ன சாதியார், இன்ன மதத்தார் என்று பாராதீர்கள், அனைவருக்குமே கொடுங்கள் அப்படின்னு முதல் லைன்ல சொல்லியிருக்கார். பாத்திரு துன்மின், அதாவது யாராவது வரமாட்டார்களா என்று எதிர்பார்த்து அவர்களோடு இருந்து உண்ணுங்கள், அவர்களுக்கும் அழித்து உண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கார். பழம்பொருள் போற்றன்மின், அதாவது உண்டு எஞ்சிய பொருளை பழசோறு பழக்கறி அடுத்த வேலைக்கு ஆகும் என்று தமக்கென போற்றி சேவிக்காதீர்கள்னு சொல்லி அழகா சொல்லியிருக்காரு அடுத்த லைனு. அதாவது யாராவது வரமாட்டாங்களான்னு எதிர்பார்த்து காத்திருந்து அவங்களோடு சேர்த்து அவர்களுக்கும் அழித்து உண்ணுங்கள். சாப்பிட்ட பிறகு எஞ்சிய அந்த பழைய சோறு பழைய குழம்பு இருக்கு இல்லைங்களா, அதை அடுத்த வேலைக்கு ஆகும்னு எடுத்து வைக்காதுங்க, அதை வேற யாருக்காவது கொடுங்க அப்படின்னு சொல்றாரு. வேட்கை உடையீர், ஆசை உடையவர்களா இருக்காதீங்க. விரைந்து ஒல்லை, அவசர அவசரமாக விரைந்து ஒல்லை உண்ணன்மேன், அதாவது அவசர அவசரமாக உண்ணாதீர்கள், அவசர அவசரமாக அள்ளி அடைத்து கொள்ளாதீர்கள், நிதானமாக உண்ணுங்கள்னு சொல்ற. கடைசி லைன் பாத்தீங்கன்னா காக்கை கரைந்து உண்ணும் காலம் அறிமினோ, காக்கை கரைந்து இனத்தை சேர்த்து கொண்டு உண்கிறது என்பதை அறியுங்கள் அப்படின்னு அழகாக சொல்லியிருக்கார். எல்லாருக்கும் கொடுங்க, யாருக்கும் கொடுங்க, தெரிந்தவர் தெரியாதவர் பழகியவர் அப்படியெல்லாம் யோசிக்காதீங்க, எல்லாருக்குமே கொடுங்க. யாராவது வந்தாங்கன்னா அவங்க எதிர்பார்த்து காத்திருந்து அவர்களோடு சேர்ந்து அவர்களுக்கு உணவளித்து உண்ணுங்கள். எஞ்சிய பழைய சோறு பழைய குழம்பு எடுத்து வைக்காம தமக்கென போற்றி பாதுகாக்காதீர்கள், அதை ஆசை உடையவர்களாக இருக்காதீர்கள், அதை அடுத்தவர்களுக்கு கொடுத்து உதவுங்கள். அவசர அவசரமாக உண்ணாதீர்கள், காக்கை எப்படி கரைந்து தன் இனத்தை அழைத்து உண்ணுமோ அது மாதிரி உண்ணுங்கள்னு சொல்லிட்டு அழகாக அந்த கவியில சொல்லியிருக்கார். காக்கை கரவா கரைந்துண்ணும் ஆக்கமும் அன்ன நீராருக்கே உள அப்படின்னு திருக்குறள்ல திருவள்ளுவரும் அழகாக பாடியிருப்பார். காக்கைகள் தன்னுடைய இரையை மறைக்காது அது கரைந்து தன் இனத்தோடு சேர்ந்து உண்ணும். அப்படிப்பட்டவர்களாக நாம் இருக்க வேண்டும். அதாவது காகம் உறவு கலந்துண்ண கண்டீர் அப்படின்னு தாயுமானவர் கூட அழகா பாடியிருக்கார். காக்கை கரைந்துண்ணும் காலம் அறிவினோ என்கிறார் திருமூலர். காக்கை கரைந்துண்ணும் காலம் அப்படின்னா என்ன? காக்கை கரைந்துண்ணும் காலம் உண்டு, கரையாத தாழை தனித்துண்ணும் காலம் உண்டு அப்படின்னு சொல்ற. நமக்கு என்ன தெரியும், காக்கா காக்கான்னு கூப்பிட்டு எல்லாரையும் சாப்பிட சொல்லிட்டு அதை சாப்பிடணும். ஆனா கரைக்காம கூட அதை சாப்பிடுமா, யாரையும் கூப்பிடாத கூட சாப்பிடுமா. அது எப்படி? உண்பதற்கு முன் காக்கைக்கு நாம் சோறு வைப்பது பழமையான வழக்கம்தான். வீட்டு கூரையில் மீதோ நாம் ஏதோ மீது முற்றத்தில் நம்ம காக்கைக்கு சோறு வைப்போம். காக்கை என்ன பண்ணும், சாப்பாடு எடுக்கிறதுக்கு முன்னாடி கா கா என்று கரைத்து மற்ற காகங்களை எல்லாம் அழைத்து தன் இனத்தோடு கூட்டமாக உண்ணும். இது காகம் கரைந்துண்ணும் காலம். காகம் தடித்துண்ணும் காலம் ஒன்று உள்ளது. அது எப்படி தெரியுமா? ஒரு வீட்டு வாயிலில் சிறு குழந்தை ஒன்று கையில் வடையை வைத்துக் கொண்டு தின்ன தொடங்குகிறது. அது தின்ன தொடங்கும் முன் எங்கிருந்தோ சரேல் என ஒரு பாய்ச்சலாக அம்பு போல் பறந்து வந்த காகம் குழந்தையின் கைகளில் இருந்து வடையை வெடுக்கென்று பிடுங்கி சென்று விட்டது. வடையை அலகால் பற்றி கொண்டு
மரக்கிளையில் அமர்ந்த காகம் இப்பொழுது கரையாது, இனத்தை அழைக்காது. தானே தனியாக வடையை தின்று தீர்த்துவிடும். ஏன் கரையவில்லை? ஏன் காக்கா காக்கான்னு கூப்பிடல? யோசிச்சு பார்த்தீங்களா? அது திருட்டு வடை. அதனால் தான் தன்னுடைய இனத்தை அழைக்காமல் திருட்டுத்தனமாகவே அதை தின்று தீர்த்து விடுகிறது. இது காக்கை கரையாமல் உண்ணும் காலம் நம்ம சொல்லலாம். அதாவது வீட்டுக்குறையில் குடும்பத்தில் இட்ட சோறு உரிய இறை. அது எல்லாரும் சாப்பிடணும்னு சொல்லிட்டு வச்சிருக்காங்க. அதனால அதை பகிரங்கமாக அழைத்து அந்த உணவை உண்ணுகிறது. ஆனால் அந்த குழந்தையிடம் திருடிச் சென்றது தனியாக திருடி சென்றது. அதனால அது தன்னந்தனியாகவே உண்பது உரிய சொத்து. பலரோடும் கூடி உண்பது உரிய சொத்து. திருட்டு சொத்து தன்னை தானே தானே தனித்து உண்பது. என்ன அழகில்ல! காக்கை கரைந்துண்ணும் காலம் அறிமினோ என்பது இதுதான். அழகாக திருமூலர் ஐயா சொல்லியிருக்கார். கண்டிப்பா நாம யாவருக்கும் ஆம் அப்படின்றதுல இன்னொரு கவியும் சொல்லியிருக்காரு. யாவருக்கும் மாம் இறை வற்றொரு பச்சிலை, யாவருக்கு மாம் பசுக்கு ஒரு வாயுரை, யாவருக்குமாம் உண்ணும் போதொரு கைப்பிடி, யாவருக்குமாம் பிறர் கின்னுரை தானே அப்படின்னு திருமந்திரத்துல பாடியிருக்கார் திருமூலர். இறைவனுக்கு ஒரு பச்சிலையை நம்ம கிள்ளி போட்டா அது பலன் யாவருக்குமாம். அதே மாதிரி பசுவுக்கு ஒருவர் உணவு கொடுத்தால் அதன் புண்ணியம் யாவருக்குமாம். நாம் உண்ணும் பொழுது பிறருக்கு ஒரு கைப்பிடி வழங்கினால் அப்புண்ணியம் யாவருக்குமாம். பிறருக்கு ஒரு இன்னுரை உரைத்தால் அதுவும் யாவருக்குமாம். என்ன அழகில்ல! நாள்தோறும் நாம் வேலைதோறும் நாம் சமைக்க போறோம் இல்லையா? அந்த சமைக்க உலை வைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பிடி அரிசி எடுத்து தனியாக வைத்து விட வேண்டும் அன்னதானத்துக்கு என்று. அது மாதிரி ஒரு பிடி அரிசி திட்டம் யாவருக்கும் உண்ணும்படி ஒரு கைப்பிடி என்று திருமூலர் அழகாக பாடினார். உண்ணும் போது ஒரு பிடி சோறு நாம் காக்கைக்கு வைப்பது போல உலையேற்றும் போது ஒரு பிடி சோறு பிடி அரிசி எடுத்து நாம் யாவருக்குமாம் எடுத்து வைக்கணும். எடுத்து வைத்து ஒவ்வொரு வேலையை நம் உணவு எடுத்தும் போது ஒரு பிடி அரிசி எடுத்து எடுத்து வைக்கும் பொழுது அந்த அரிசிகள் எல்லாம் சேர்த்து நாம் யாவருக்குமாம் அன்னதானம் அளிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழகாக பாடியிருக்கார். படமாட கோயில் பகவர்க்கென்றிரில் நடமாட கோயில் நம்பவர்க்காக, நடமாட கோயில் நம்பவர்க்கென்றிரில் படமாட கோயில் பகவர்க்கு தாமே. இன்னும் அழகாக இது சொல்லியிருக்கார். படமாட கோயில் நடமாட கோயில் என்றால் அழகாக. படமாடும் கோயில் என்றால் நம்முடைய சிலை சிலை வழிபாடு சொல்றாங்க இல்லையா? அதுதான் படமாடும் கோயில். அந்த படமாடும் கோயிலுக்கு நாம் இறைவனுக்கு நாம் அன்னம் இடுகிறோம் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அது இறைவனுக்கு மட்டுமே சேரும். ஆனால் நடமாடும் கோயிலாகிய நாம் உயிருள்ள ஒரு அடியாறுகளுக்கு, நடமாடும் கோயிலாகிய அடியாறுகளுக்கு, இறைவனை பற்றியே நினைத்து கொண்டிருக்கும் அடியாறுகளுக்கு நாம் உணவு வைக்கும் பொழுது அவர்களுக்கு மட்டும் போய் சென்று சேராது, அவர்களுடைய இறைவனுக்கும் போய் சென்று சேரும். அழகாக சொல்கிறார். ஆண்டவனுக்கு கொடுத்தது அடியாறுகளுக்கு போகுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, படமாடும் கோயிலுக்கு வச்சா, சிலைக்கு வச்சா அது அடியாருக்கு போகுமான்னு கேட்டா கண்டிப்பா போய் சேராது. ஆனால் அடியார்களுக்கு கொடுத்தால் அது ஆண்டவனுக்கும் கொடுத்தது போலாகும் என்று அழகாக பாடுகிறார் நம் ஐயா. அதுதான் கடவுளை ஈஸ்வரன் என்றும், சைவம் அடியார்களை மகா ஈஸ்வரன் என்றும் கூறுவார்கள். கடவுளை நம்ம ஈஸ்வரன் சொன்னா அவர்களுடைய அடியார்களை அவர்களை பற்றியே நினைத்து கொண்டிருப்பதை மகா ஈஸ்வரன் சொல்வார்கள். இதே போல் அந்த மகா ஈஸ்வரர்களுக்கு நாம் அன்னம் இடுவதுதான் மகேஸ்வர பூஜை என்றும் அழகாக சொல்லப்படுகிறது. இன்னும் எம் சொல்லிக்கொண்டே போகலாம். இந்த புண்ணியம் ஆனது அழகாக அன்னபாலிப்பு என்பது நாம் அழகாக சொல்லிக்கொண்டே போய்கொண்டே இருக்கலாம். இந்த படமாடும் கோயில் நடமாடும் கோயில் பணிகளில் வள்ளலார் ஐயா அழகாக செய்திருக்கிறார். நடமாடும் கோயில் அதுதான் சத்திய தர்மசாலை. நம்பவர் பணி அனைவருக்கும் அன்னம் அளிப்பது. அதுதான் ஐயா முதல்ல அழகா சத்திய தர்மசாலை உருவாக்கி அனைவருக்குமே அன்னம் அளிச்சிருக்காரு. படமாடும் கோயில் பகவர் பணி அதுதான் சத்திய ஞான சபை, ஜோதி வழிபாடு, ஜோதி தரிசனம். நடமாடும் கோயில் நம்பர் பணியை தான் முதலில் தொடங்கினார் நம் வள்ளல் ராமலிங்க அடிகள் ஐயா. பின்னர் தான் படமாடும் கோயில் பகவர் பணியையும் அவர் செய்தார்.
படமாடும் கோயில் பகவரை நடமாடும் கோயில் நம்பவர்களில் காண வேண்டும் என்பதே வள்ளலார் ஐயாவினுடைய கருத்து. நடமாடும் கோயில் நம்பர் சிவனடியார்கள் என்பதும் பழம்பொருள் சிறப்பு பொருள் மக்கள் எல்லோரும் எல்லா உயிர்களும் என்பது வள்ளலார் கருத்திற்கு உயர்ந்த புது பொருள் பொது பொருள் அழகாக சொல்லலாம். இறைவன் எல்லாருக்குள்ளுமே இருக்காரு. அவர் நடமாடும் கோயிலாகவே இருக்கிறாரு. அவர்களுக்குத்தான் முதலில் வண்ணம் அளிக்க வேண்டும் என்று சத்திய தர்மசாலை உருவாக்கி படமாடும் கோயிலாகிய இறைவன் அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் அருட்பெருஞ்சோதியாக நமக்குள்ளே இருக்கிற இந்த ஜோதி தரிசனத்தையும் சத்திய ஞான சபையில் அழகாக உருவாக்கி உள்ளார். என்ன அழகு இல்லை? அன்னதானம் என்பது மகேஸ்வர பூஜை என்று அழகாக திருமூலர் சொல்லியிருக்கார். நாம் ஒவ்வொருவரும் இதனை சிந்தனை செய்து நம் வாழ்க்கையில் நாம் ஒரு ஒரு அரிசி ஒரு உணவு ஒரு வேளைக்கு நாம் உணவு செய்யும் போது ஒரு கைப்பிடி அரிசி திட்டம் அப்படி நாம ஒரு கைப்பிடி அரிசி எடுத்து வைத்தோம்னா அந்த அரிசிகள் எல்லாம் எடுத்து சேர்த்து ஒரு நாளைக்கு சமையல் செய்து நாம் அனைவருக்கும் அந்த மகேஸ்வர பூஜையை நாம் செய்யலாம். நடமாடும் கோயிலாகிய அனைவருக்கும் நாம் உணவு அளிக்கலாம். அது நடமாடும் கோயிலாகிய இறைவனுக்கும் போய் சேரும். அதை பெற்றவருக்கும் போய் சேரும், அது இறைவனுக்கும் போய் சேரும். படமாடும் கோயிலுக்கு செய்தால் அது ஒன்றி படமாடும் இறைவன் மட்டும்தான் அனுபவிப்பார். ஆனா நடமாடும் கோயிலுக்கு செய்யும்போது எவ்வளவு பசித்தவர் முகம் பார் அப்படின்னு அழகாக வள்ளலார் சொல்லியிருக்கார். நாம் அனைவரும் சிந்தனை செய்யும். வாழ்க வளமுடன்.